ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தமிழரசன். வெல்கம் டு ஸ்டாக் மார்க்கெட் கிளாஸஸ். இன்னைக்கு சாப்டர் 16 பற்றி பார்க்க போகிறாங்க. ஸோ இந்த ஒரு வீடியோவை முதல் முறை பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி 15 சாப்டரை பற்றி பேசியிருக்கோம். எல்லாமே ஒரு ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் எப்படி சம்பாதிக்கணும்னு கற்றுக் கொடுக்குற வீடியோ தான். ஸோ அதனால் சாப்டர் 1ல இருந்து பார்த்துட்டு அப்புறம் இந்த வீடியோவை பாருங்கள். இந்த ஒரு சாப்டரில் நம்ம பார்க்க போகிறது டைப்ஸ் ஆஃப் அனாலிசிஸ். நிறைய பேருக்கு இப்போ ஒரு சலிப்பு தட்டு இருக்குமே, என்னங்க டைப்ஸ் ஆஃப் அனாலிசிஸ் இருக்கிறது ரெண்டு தானே, ஃபண்டமெண்டல், டெக்னிக்கல். இதை சொல்றதுக்கு ஒரு வீடியோவான்னு கேட்பீங்க. அது கிடையாதுங்க. மொத்தம் 5 வகையான அனாலிசிஸ் இருக்கு. 5 வகையான அனாலிசிஸும் ஒவ்வொருத்தருக்கும் ஏற்ற மாதிரி அது மாறும். அது என்ன அப்படிங்கிறத சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸை பொறுத்த வரைக்கும் முக்கியமான 4 விஷயங்கள் வரும். அது என்னங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் முக்கியமான விஷயம் பேலன்ஸ் ஷீட். Second, net profit. Third, cash flow. Fourth, reserves. Friends, இந்த 4 விஷயங்களும் ஒரு பங்குக்கு ஒரு நிறுவனத்துக்கு அடிப்படையான விஷயங்கள். பேலன்ஸ் ஷீட், இதில் தான் அந்த நிறுவனத்துடைய பர்ஃபார்மிங் அண்ட் நான் பர்ஃபார்மிங் அசட்ஸோடைய லிஸ்ட் இருக்கும், லைபிலிட்டி இருக்கும். ஒரு 100 கோடி ரூபாய்க்கு சொத்தும் 150 கோடி ரூபாய்க்கும் டெப்டில் லைபிலிட்டி இருந்தது அப்படின்னா அது ஒரு மோசமான நிறுவனம், இல்லைன்னா ஒரு மோசமான நிலையில இருக்கக்கூடிய ஒரு நிறுவனமா இருக்கும். நெட் ப்ராஃபிட், இப்போ ஒரு பொருளை விற்கும் போது அவங்களுக்கு எவ்வளவு லாபம் கிடைக்குது, இல்லை ஒரு சர்வீஸை கொடுக்கும்போது ஒட்டுமொத்தமா அவங்களுக்கு எத்தனை சதவீத லாபம் கிடைக்குது அப்படிங்கிறத டிட்டர்மைன் பண்றது நம்ம பார்க்கறதுக்கு தான் நெட் ப்ராஃபிட்டை வந்து யூஸ் பண்ணுவோம். ஒரு நிறுவனம் நல்ல ஒரு லாபத்தை பண்ணல அப்படின்னா அதுக்கு பிரைட்டான ஃபியூச்சரே கிடையாது. ஏன்னா லாபத்தை உருவாக்குற வழி தெரியல அப்படின்னா அதை நம்பி நம்ம பணம் போட முடியாது. ஸோ இதை நம்ம தெரிஞ்சுக்க நெட் ப்ராஃபிட் யூஸ்ஃபுல்லா இருக்கு. கேஷ் ஃப்ளோ, இப்போ ஒரு 100 கோடி ரூபாய் அந்த நிறுவனத்துக்குள்ள வருது அப்படின்னா அந்த நிறுவனம் அதை எப்படியெல்லாம் பயன்படுத்துறாங்கன்ற தெரிஞ்சுக்கிறதுக்கு கேஷ் ஃப்ளோ அனாலிசிஸ் நம்ம பண்ணணும். அந்த 100 கோடியை வச்சு அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த 100 கோடி ரூபாய் கேஷ் ஃப்ளோவை வச்சு அவங்க டிவிடெண்டா கொடுக்குறாங்களா, இல்லை அதை வந்து கடன் அடைக்க யூஸ் பண்றாங்களா, இல்லை அதிக ப்ராஜெக்ட்ல இல்லை ஆர்என்டில இன்வெஸ்ட் பண்றாங்களான்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ ஆர்என்டில இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படிங்கும்போது அது நல்ல விஷயம். இப்போ டிவிடெண்ட் அப்படிங்கும் போது டிவிடெண்ட் யாருக்காக பண்றாங்க? ஒன்று இன்வெஸ்டருடைய நலனுக்காக பண்றாங்களா, இல்லை மெஜாரிட்டியான ஷேர்ஸ் வந்து ப்ரொமோட்டர் கையில இருக்கு, அவருக்கு கடன் இருக்கு, அந்த கவரை கட்டுறதுக்காக டிவிடெண்ட்ன்ற பேர்ல கம்பெனி வந்து பணத்தை எடுத்து யூஸ் பண்ணிக்கிறாரா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அண்ட் இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம், அதிகமான வட்டி கட்டும்போது அதை அடைக்கிறதுக்கான வழிகள் இருக்கான்றதை நீங்க பார்க்கணும். ஸோ கேஷ் ஃப்ளோல இருந்து அதிகமா நீங்க வட்டி கட்டுறதுக்காக எடுக்கும்போது ரிசர்வ்ஸ் அப்படிங்கிறது அடிவாங்கும். ஸோ ரிசர்வ்ஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா எதிர்கால சிக்கலுக்காக ஒரு நிறுவனம் தனியா இருக்கக்கூடிய ஒரு பணம் தான் ரிசர்வ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து எதிர்காலத்துல லாஸ் வந்துச்சு அப்படின்னா சமாளிக்க வந்து எடுப்பாங்க. இல்ல வெளியே கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும்போது ரிசர்வ்ஸ் வந்து பயன்படுத்துவாங்க. இல்லை அப்படின்னா இந்த ரிசர்வ்ஸை ஷேர்ஸா மாத்தி லிக்விடிட்டியை வந்து அதிகப்படுத்துவாங்க, ஷேருடைய லிக்விடிட்டியை. ஸோ இதனால இது எப்படி லிக்விடிட்டி அதிகப்படுத்துவாங்கன்னு சொல்லிடுறேன். இந்த ரிசர்வ்ஸை பார்த்தீங்கன்னா போனஸ்ன்ற பேர்ல மாத்திடுவாங்க. இப்போ எங்கிட்ட ஒரு 10,000 கோடி இருக்குப்பா, அது அந்த 5,000 கோடியை மட்டும் நான் ஷேர்ஸா கன்வெர்ட் பண்றேன் அப்படிங்கும் போது அந்த 5,000 கோடி ரூபாய்க்கான ஷேர்ஸ் வந்து புதுசா உருவாக்கப்படும். ஸோ இதனால ஷேரோட பிரைஸ் வந்து அட்ஜஸ்ட் ஆகும். அட்ஜஸ்ட் ஆகும்போது சின்ன சின்ன இன்வெஸ்டரும் அதுல வந்து முதலீடு பண்ண முடியுங்க. இப்போ போனஸ் கொடுத்துருந்தாங்கன்னா எம்ஆர்ஓட ஷேர் வந்து 1,50,000 இருந்திருக்காது. பட் போனஸ் ஸ்பிரிட் எதுவுமே கொடுக்கறதுனால தான் எம்ஆர்ஓட ஷேரோடைய பிரைஸ் 1,50,000 இருக்கு. இப்போ நான் நினைச்சா வாங்க முடியுது அப்படின்னா நிறைய பேர்னால வாங்க முடியாது. ஸோ அந்த நேரத்துல லிக்விடிட்டி உருவாக்குறது அத்தியாவசியமா இருக்கு. பட் லிக்விடிட்டி அதிகப்படுத்தணும்னா ரிசர்வ்ஸ் வந்து தேவைப்படுதா இருக்கு. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்க ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்னா நம்ம வந்து பண்ணுவோம். இது வந்து ஒரு நிறுவனத்துடைய லாங் டேர்ம் ப்ரொஜெக்ஷனை நம்ம தெரிஞ்சுக்க யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரெண்டாவது டெக்னிக்கல் அனாலிசிஸ். ஃப்ரெண்ட்ஸ், இதுல வந்து நம்ம பிரைஸ் ஆக்ஷனை வந்து யூஸ் பண்றோம். பிரைஸ் ஆக்ஷன், சார்ட், இண்டிகேட்டர்ஸ், கேண்டில்ஸ், இதெல்லாமே நம்ம மேஜரா யூஸ் பண்றோம். எதுக்கு? ஒரு ஷேருடைய ஷார்ட் டேர்ம் அண்ட் பொசிஷனல் ட்ரேடை வந்து பண்றதுக்காகவும் அந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்காகவும் நம்ம வந்து யூஸ் பண்றோம். இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் வச்சு நம்ம ஷார்ட் டேர்ம்லயும் இந்த லாங் டேர்ம்லயும் ஓரளவுக்கு கெஸ்ஸிங் வந்து பண்ண முடியுங்க. இதுல சார்ட்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். இதுல வந்து நீங்க கிராஃபாகவும் கேண்டில்ஸ்டிக்ஸையும் யூஸ் பண்ணி அதோடைய பாஸ்ட் ட்ரேடட் ஹிஸ்டரியும் இல்லை ஃபியூச்சர்ல எப்படி போகுன்றதையும் உங்களால் கணிக்க முடியும். கேண்டில்ஸ்டிக்னு பார்க்கும்போது
ஒவ்வொரு கேண்டல்ஸ்டிக்ஸுக்கும் ஒவ்வொரு வகையான ஒரு கேரக்டர் இருக்கு. புல்லிஷ் என்கல்ஃபிங் வந்துச்சுன்னா ஷேர் மேலே போகும், பேரியஸ் என்கல்ஃபிங் வந்துச்சுன்னா ஷேர் கீழே விழுகும். ஹார்மோனிக் பேட்டர்ன்ஸ்னு தனியாக இருக்கு. அது தென் ஹேமர் பேட்டர்னு, டிராகன் ஃப்ளை டோஜி, கிரேவ்ஸ்டோன் டோஜி, இந்த மாதிரி நிறைய கேண்டல்ஸ்டிக்ஸ் பேட்டர்ன்ஸ் இருக்கு. அதுக்கான தனித்தனி கேரக்டரிஸ்டிக்ஸும் இருக்கு. ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டாலே நீங்க ஓரளவுக்கு ஷேர் மார்க்கெட்ல வளர்த்துக்கலாம். இண்டிகேட்டர்ஸ், இதுல மொமெண்டம் இண்டிகேட்டர்ஸ் இருக்கு, ட்ரெண்ட் கண்டுபிடிக்கிற இண்டிகேட்டர்ஸ் இருக்கு. உதாரணத்துக்கு எம்ஏசிடி, மூவிங் ஆவரேஜ், இதெல்லாம் ட்ரெண்டை கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ற இண்டிகேட்டர்ஸ். ஆர்எஸ்ஐ அண்ட் தென் பொலிஜர் பேண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மொமெண்டமை கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ற இண்டிகேட்டர். ஸோ இண்டிகேட்டரை பத்தின நாலேஜும் உங்களுக்கு இருக்கணும் டெக்னிக்கல் அனாலிசிஸ் நீங்க பண்ணும் பட்சத்துல. ப்ரைஸ் ஆக்ஷன் பார்க்கும்போது ப்ரைஸ் ஆக்ஷன் பேட்டர்ன்ஸ் இருக்கு. சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்ன், அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன், டிசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன், சேனல் பேட்டர்ன், ஃபிளாக் பேட்டர்ன், வெஜ் பேட்டர்ன், இந்த மாதிரி நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்கு ப்ரைஸ் ஆக்ஷன்ல. ஸோ இதெல்லாம் தெரியும் போது தான் நீங்க வந்து கம்ப்ளீட்டான டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்து பண்ண முடியும். இதுல ஏதாவது ஒரு 2 விஷயத்த நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னா டெக்னிக்கல் அனாலிசிஸ் இன்கம்ப்ளீட் ஆயிருங்க. ஸோ அதனால டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். இது ரேஷியோ அனலைசிஸ். நிறைய பேர் இந்த ஃபண்டமெண்டலையும் ரேஷியோ அனலைசிஸையும் போட்டு குழப்பி வச்சிருக்கீங்க. ஆமா, கமெண்ட்ஸை பார்க்கும்போது எனக்கு தெரியுதுங்க. என்னன்னா இதுல வந்து பிஇ ரேஷியோ இருக்கும், ஆனா ஃபண்டமெண்டல் அனலைசிஸ்ன்னு பார்க்கும்போதே பிஇ ரேஷியோ இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா அது ரேஷியோ அனலைசிஸ் கீழே தான் வரும். இந்த 3 ரேஷியோவும் ஒரு பங்குக்கு வந்து ரொம்ப முக்கியமான ரேஷியோவா நான் பார்க்குறேன். ப்ரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பங்குடைய இபிஎஸ், ஏர்னிங் பர் ஷேரும் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸும் டிவைட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடியது தான் இந்த ஒரு ப்ரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ. உதாரணத்துக்கு இபிஎஸ் வந்து ஏர்னிங் பர் ஷேர் வந்து 5 ரூபாயாகவோ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 50 ரூபாயே இருக்கும்போது டிவைட் பண்ணால் நமக்கு 10 வேல்யூ கிடைக்குங்களா. ஸோ இந்த 10 தான் ஏர்னிங்ஸ். அதாவது ஒரு பங்குக்கு எவ்வளோ சம்பாதிக்க முடியுதோ அந்த நிறுவனத்தினால அப்படிங்கிறது தான் பிஇ ரேஷியோ. இந்த பிஇ ரேஷியோ ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா 2 இண்டிகேஷன் கொடுக்கும். ஒன்று ஓவர் வேல்யூட், இரண்டாவது க்ரோத் ஸ்டாக். அதிகமான க்ரோத் பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய ஒரு பங்குன்ற ஒரு இண்டிகேஷன் நமக்கு கொடுக்கும். இதுவே பிஇ ரேஷியோ ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னா, ஒன்று அது வந்து நல்ல நிறுவனம் இருக்கும் பட்சத்துல அண்டர் பர்ஃபார்மிங் ஸ்டாக்காகவோ இல்ல அண்டர் வேல்யூ ஸ்டாக்காவோ இருக்கும். இல்ல அந்த நிறுவனத்துல ஏதோ மிகப்பெரிய பிரச்சனை இருந்தாலும் பிஇ ரேஷியோ ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ அதனால பிஇ ரேஷியோ கம்மியா இருந்தாலும் யோசிக்கணும், அதிகமா இருந்தாலும் யோசிச்சு தான் நீங்க பார்க்கணும். ஆர்ஓசிஏ, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு. இப்போ ஷேர் ஹோல்டர்ஸ்லாம் ஒவ்வொரு விதமான பணத்தை வந்து உள்ள போட்டிருக்காங்க, ஷேர் மூலமா போட்டிருக்காங்க. ஸோ அப்படி கிடைக்கக்கூடிய முதலீட்டை எப்படியெல்லாம் அவங்க வந்து கரெக்டாக எஃபிஷியண்டா பயன்படுத்தி எப்படி ப்ராஃபிட்டை ஜென்ரேட் பண்ணியிருக்காங்கிறது தான் ஆர்ஓசிஏ. இதுல ஒரு நல்ல நிறுவனத்தை நீங்க எடுத்து பார்க்கணும் அப்படின்னா ஒரு செக்டரை எடுத்துக்கங்க. அந்த செக்டர்ல இருக்கிற போட்டி நிறுவனங்களுடைய ஆர்ஓசிஐ எடுத்து செக் பண்ணுங்க. ஸோ எது நல்லா இருக்கோ அது வந்து பிசினஸ் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஒருவேளை ஒரு 4 வருஷத்துக்கு நல்லா பண்ணி 5வது வருஷம் கம்மி பண்ணியிருக்காங்கன்னா ஆர்ஓசிஇ ஏன் கம்மியாகிருக்கு? ரா மெட்டீரியலுடைய காஸ்ட் உயர்ந்திருக்கா, இல்ல லேபருடைய எக்ஸ்பென்சஸ் அதிகமாக இருக்கா, இல்ல டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட் அதிகமானதுனால அந்த எக்ஸ்பென்சஸ் அதிகமானதுனால ஆர்ஓசிஇ கம்மியாயிருக்குன்றதை பார்த்துட்டு நீங்க வந்து செக் பண்ணணும். இல்ல அதிகமான கடன் வாங்கினதுனால ஆர்ஓசிஇ கம்மியாயிருச்சு அப்படின்னா அது வந்து பேடான ஒரு விஷயமா இருக்கும். டெட் டு ஈக்விட்டி ரேஷியோ, கடன் இல்லாம மனுஷனே கிடையாது. அப்படி இருக்கும்போது நிறுவனங்கள் கடனே இல்லாம இயங்கவே முடியாதுங்க. டக்குன்னு ஒரு டெண்டர் எடுப்பாங்க, அதுக்கு பணம் வேணும். எக்யூப்மெண்ட் வாங்குவாங்க, பணம் வேணும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுவாங்க, பணம் வேணும். ஸோ எது எடுத்தாலும் பிஸ்னஸ்ல பணம் வேணும். அப்படிங்கும்போது கடன் வாங்குறது வந்து ஒரு கேப்பபிலிட்டியை வந்து பார்க்குறாங்க. ஸோ அந்த கேப்பபிலிட்டியை வந்து சரியா யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நல்ல நிறுவனம், தவறா யூஸ் பண்ணிட்டாங்கன்னா கெட்ட நிறுவனம். இப்போ கடனே வாங்கல அப்படின்னா அவங்களுக்குள்ளேயே வந்து அந்த மேனேஜ்மெண்ட்ல சந்தேகம் இருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாமா? அதாவது கடனை வாங்கிட்டா திருப்பி கட்டுறது எப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கலாம். இல்ல நம்ம கிட்ட சரியான ஒரு லாபம் வந்து இல்ல, எப்படி கடனை அடைக்கிறது அப்படின்ற ஒரு பயம் இருக்கலாம். இப்படி கூட இருக்கலாம். ஒருவேளை அவங்க கடனை கரெக்டா வாங்கி திருப்பி கட்டிட்டே இருந்தாங்க, சரியான நேரத்துல கொடுத்தாங்க அப்படின்னா அது ஒரு நல்ல நிறுவனம். இதுல வந்து டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ இந்த அளவுல இருந்து கம்மியா இருந்துச்சுன்னா நல்ல ஒரு டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ, இதை விட அதிகமா இருந்த நல்ல ஒரு டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோன்னு வரையறையில இருக்கு. ஸோ இந்த வரையறையை இப்ப நான் ஏன் வீடியோல சொல்லலன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து ஒவ்வொரு செக்டருக்கும் மாறும். இப்போ பேங்கிங், யூட்டிலிட்டிஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டெட் டு ஈக்விட்டி ரேஷியோ மாறும். ஸோ எந்தெந்த செக்டாரோ
அந்த செக்டரை பொறுத்து அந்த டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோட இம்பாக்ட் வந்து மாறும். ஓகே, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரேஷியோ அனலைசிஸ்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். அந்த 3வது விஷயம் மார்ஜின். நண்பர்களே, ஒரு பொருளை வந்து 1000 ரூபாய்க்கு விற்க முடியும் அப்படின்னா அது அது வந்து கிராஸ் ப்ராஃபிட் மார்ஜின் அந்த ரேஞ்சில் வரும். அதை வந்து 120 ரூபா லாபத்துல வித்திருக்காங்கன்னா அது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ப்ராஃபிட் மார்ஜின்ல வரும். அதுக்கப்புறம் எத்தனை பர்சன்டேஜ்ல பண்றாங்க அப்படிங்கிறது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் லிஸ்ட்ல வரும். ஸோ 120 ரூபா அப்படிங்கிறது 12%. ஸோ ஒரு நிறுவனத்துடைய ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் எப்படி இருக்கு, அது கடந்த ஒரு 10 வருஷத்துல இல்ல ஒரு 15 வருஷத்துல எப்படி இருந்திருக்கு, ஒருவேளை ஏறி இருக்கு அப்படின்னா எப்படி ஏறி இருக்கு, இறங்கி இருக்குன்னா எப்படி ஏறி இருக்குன்றதை நீங்க கண்டுபிடிக்கணும். இறங்கி இருக்குங்கும் போது ரா மெட்டீரியலோட காஸ்ட் அதிகமாயிருச்சு, இல்ல வேற ஏதோ ஒரு விஷயத்தினால அதிகமாயிருச்சு அப்படின்னா ப்ராஃபிட் மார்ஜின் வந்து கம்மியாகும். இல்ல டிலே ஆயிருக்கு, அதாவது ஒரு ப்ராஜெக்டை வந்து ரொம்ப லேட்டா பண்ணி முடிச்சதுனால மார்ஜின் ப்ரெஷர்னால அது கம்மியாயிருக்கு அப்படின்னா ஏன் வந்து மார்ஜின் ப்ரெஷர் வந்துச்சு, ஏன் டிலே பண்ணாங்கன்ற பிரச்சனையை நீங்க வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ அப்படி கண்டுபிடிக்கும் போது அதுக்கு வந்து ஒரு நல்ல சொல்யூஷன் வந்துச்சு, அது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபையா இருந்தது அப்படின்னா அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த மார்ஜினை வந்து நம்ம யூஸ் பண்றோம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாதான் நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண முடியும். அடுத்தது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது சென்டிமெண்ட் அண்ட் பிஹேவியர் அனலைசிஸ். ஃப்ரெண்ட்ஸ், பங்குச்சந்தையில ஏகப்பட்ட விஷயங்களை ஒரு பங்கை வந்து அஃபெக்ட் பண்ணும். அதுல சென்டிமெண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு நிறுவனத்துடைய ப்ராஃபிட்டோ ஏர்னிங்ஸோ வரும்போது அதுல வந்து ஒரு சின்ன ஒரு ஷேக்கினஸை நீங்க கண்டுபிடிக்கலாம். இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பேடிஎம் 440 ரூபாயில் இருக்கும்போது ஏகப்பட்ட நியூஸஸ் வந்துச்சு. அவங்க வந்து இன்சூரன்ஸ் பிசினஸ்ல போக போறாங்க, அவங்க வந்து டிக்கெட் புக்கிங் பிசினஸ்குள்ள போக போறாங்க, பேடிஎம் அப்படி பண்ண போறாங்க, இப்படி பண்ண போறாங்கன்னு ஏகப்பட்ட நியூஸஸ் வந்து வந்துச்சு. ஸோ இது வந்து பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சது இந்த ஷேர் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ட்டு. ஸோ அந்த நேரத்தில் வந்து பை பண்ணலான்ற ஒரு ஐடியாவில் இருந்தால் சில ஷேர்ஸை வந்து பை பண்ணேன். நான் எதை நினைச்சு பை பண்ணேன்னா ரீசன்ட் ஹை வந்து டச் பண்ணும், ஒரு 1000 ரூபாய் வந்து டச் பண்ணணும்னு சொல்லி தான் நான் வந்து பை பண்ணேன். நான் நினைச்ச மாதிரியே 400 ரூபாயில இருந்து டபுள் த ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்து மேலே போச்சுங்க. ஸோ இது எதனாலனா நான் நியூஸை வந்து படிச்சதுனால இந்த சென்டிமெண்ட்டுக்கு இப்படிதான் பங்கு ரியாக்டா பண்ண போகுது, இப்படிதான் பிஹேவ் பண்ண போகுதுன்றதை நான் கண்டுபிடிச்சிருக்கேன். அதே நேரத்துல இந்த நியூஸஸை வந்து நம்ம கண்டுபிடிச்சு இன்வெஸ்ட் பண்ணலாம். 2வது ஒரு சார்ட்ல வர கேண்டில்ஸ்டிக்கோட பிஹேவியர். இப்போ நண்பர்களே, கொச்சின் ஷிப்யார்ட் வந்து இன்னைக்கு 4% உயர்ந்துச்சுங்க. பட் அதை பார்த்தாலே தெரியும் ஷேரோடைய மூமெண்ட் இப்படிதான் இருந்துச்சு. இது ஹையே, இது செகண்ட் ஹையா இருந்துச்சு. பங்கு வந்து இந்த லோவை டச் பண்ணி கீழே வந்துருச்சுங்க. இந்த இடத்துல மட்டும் கடந்த ஒரு 14 நாட்களா கிடக்குது. இந்த இடத்துல இருந்து தான் இன்னைக்கு வந்து ஒரு 4% ஏறி இருக்கு. ஸோ ஒரு கேனஸ்டிக்ஸ் ஒரு 10 கேனஸ்டிக் 15 கேனஸ்டிக்ஸ் ஒரு இடத்துல தேங்கி நிற்கும் போது எந்த விதமான கேனஸ்டிக்ஸ் வந்திருக்கு, வால்யூம்ஸ் எந்த அளவுக்கு போயிருக்கு. ஸோ இந்த அளவுக்கு வால்யூம் போயிருக்கு அப்படின்னா இந்த ஸ்டாக் இப்படிதான் ரியாக்ட் பண்ண போகுது, இப்படிதான் பிஹேவ் பண்ண போகுது அப்படின்றத மனசார்ந்த ஒரு கணக்கு. இது வந்து ஒரு சைக்காலஜிக்கல் விஷயங்கள். இது வந்து நீங்க பங்குச்சந்தையில ரொம்ப நாளா இருக்கும்போது இந்த சென்டிமெண்ட்டும் அந்த பிஹேவியர் அனாலிசிஸும் ஈஸியா உங்களால பண்ண முடியும். இதுக்கு நீங்க பெரிய ஜாம்பவானா இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. நீங்க பங்குச்சந்தையில ரொம்ப நாளா இருக்கீங்க அப்படின்னா இந்த பிஹேவியர் அனாலிசிஸை உங்களால ஈஸியா வந்து பண்ண முடியும். ஓகேங்க, இப்போ நம்ம கடைசியான ஒரு விஷயத்துக்கு வந்துட்டோம். அதுதான் குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ். குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ். நண்பர்களே, இந்த குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ்னா என்னன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஸ்ட்ராட்டஜி அப்படின்ற ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த குவான்டிட்டிவ் அனாலிசிஸ் பண்ணி சொல்ற அனாலிசிஸ் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ ஜேபி மார்கன், ஜெஃப்ரேஸ் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க அனாலிசிஸ் பண்ணிட்டு சில பிக்ஸை வந்து வெளியே சொல்லுவாங்க. ஸோ அப்படி வெளியே சொல்லும்போது 170% அது கரெக்டாக நடக்கும். ஏன் 85% அது கரெக்டாக நடக்கும் கூட வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி குவான்டிட்டி அனாலிசிஸ் பண்றவங்கள ஃபாலோ பண்ணியும் ட்ரேட் வந்து எடுக்கலாம், இல்லைன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜியை பில்டு பண்ணியும் ட்ரேட் வந்து எடுக்கலாம். ஒரு கட்டத்தில் வால்யூமும் ப்ரைஸ் ஆக்ஷனையும் கம்பைன் பண்ணி ஒரு ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் உருவாக்கலாம். இல்லை மூவிங் ஆவரேஜ், எம்ஏசிடி இதை வச்சு காம்பினேஷனில் ஒரு ஸ்ட்ராட்டஜி உருவாக்கலாம். ஸோ ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து உருவாக்கிட்டு அதை பேக் டெஸ்ட் பண்ணிட்டு ஹிஸ்டாரிக்கல் டேட்டா வச்சு அதை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா அது குவான்டிட்டிவ் அனாலிசிஸ் கீழே வந்து வரும். ஒரு பேக் டெஸ்டர் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் யூஸ் பண்ணும்போது ரொம்ப சேஃபராக வந்து இருப்பீங்க. பட் எந்த அளவுக்கு அது ரொம்ப டிசிப்ளினா அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுறீங்கிறது தான் அதோடைய வின்னிங் அண்ட் ஃபெயிலிங் ரேஷியோ வந்து இருக்குங்க. ஓகே,
இந்த ஒரு வீடியோல டைப்ஸ் ஆஃப் அனாலிசிஸ் வந்து பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், செகண்ட் டெக்னிக்கல், தேர்ட் ரேஷியோ அனாலிசிஸ், ஃபோர்த் சென்டிமெண்ட் அண்ட் பிஹேவியரல் அனாலிசிஸ், ஃபிஃப்த் குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ். ஸோ இந்த ஒரு வீடியோவில் நான் சொன்ன அனாலிசிஸில் எது உங்களுக்கு சரியாக வருங்கிறத நீங்கள் வந்து சூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து கெஸ்ஸிங் திறன் அதிகமாக இருக்கு, இல்லை அந்த பேட்டர்ன் வரைய திறன் அதிகமாக இருக்குன்னா டெக்னிக்கல் சைடு போங்க. நம்பர்ஸ் அண்ட் ரேஷியோஸ் ஈஸியாக இருக்குன்னா ஃபண்டமெண்டல் இதுக்குள்ளே போங்க. இல்லை நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு அப்சர்வராக இருந்தீங்கன்னா சென்டிமெண்ட் அண்ட் பிஹேவியர் இந்த குவான்டிட்டிவ் இந்த சைடில் வந்து போகும். சில பேர் வந்து நல்லா அப்சர்வ் பண்ணுவாங்க, நல்ல ஒரு ஃபோட்டோ கேப்சரிங் மைண்ட் வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த 2 ஸ்டேஜில் வந்து போகலாங்க. ஓகே, எது எப்படியோ இதில் இருக்கிறத நீங்கள் சூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்க, நல்ல ஒரு லெவலுக்கு கண்டிப்பாக வருவீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா, பாய்.